ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். லவ் ஃபார் யூ டிராமாவோட 4th and 5th எபிசோட் வந்து பார்க்கலாம். வாங்க இப்ப நம்ம ஸ்ட்ரெயிட் எபிசோட்குள்ள வந்து போயிடலாம். ஸ்டார்டிங்கே ஹீரோ வந்துட்டு அவங்க அப்பாவோட இறுதி சடங்குக்கு வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காரு. அந்த இடத்துல ஹீரோயினோட அம்மா ஃப்ளவர் எடுத்துட்டு வந்து வச்சுட்டு நம்ம வா வீட்டுக்கு போலான்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அவ என்னால எல்லாம் வர முடியாதுங்கிறான். அவனும் அவங்க அப்பாவும் கொஞ்ச நேரம் தனியா இருக்கட்டும், நீ கிளம்பு நம்ம வீட்டுக்கு போலான்னு சொல்லி கூப்பிடுறாங்க. என்னால தான் வர முடியாதுன்னு சொல்லிட்டு நீ கிளம்புங்கிற மாதிரி அவ சொல்லிட்டு ஹீரோக்கு தோணியா அங்கே வந்து நின்னுட்டு இருக்கா. அடுத்த நாள் நம்ம ஹீரோ எப்பவுமே ஒரு ஷாப்ல ஒர்க் பண்ணிட்டு இருப்பாரு இல்லையா, அந்த இடத்துல இருக்கிற டூங்கிற ஒருத்தர் கிட்ட பேசிட்டு இருக்காரு. அந்த டூ ஏதோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணானா, பட் ஆனா எல்லாமே லாஸ் ஆயிடுச்சு. இப்போதைக்கு என்னால லோனும் வாங்க முடியாது, சோ நான் டிரான்ஸ்பர் ஆகி போறேங்கிற மாதிரி சொல்றாரு. உங்களோட இந்த ஷாப்ல எல்லாமே எனக்கு வந்து தெரியும், எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன்னு இவன் சொல்லிட்டு வெளியே வந்து நம்மளுக்கு ஒரு 6 மாசம் டைம் வந்து கிடைச்சிருக்கு, அதுக்குள்ள எல்லாத்தையும் சார்ட் அவுட் வந்து பண்ணிடணுங்கிற மாதிரி போ கிட்ட சொல்றான். போ, நீ லூஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்காதடா, எனக்காகவும் யாருக்காக தான் இந்த தேயாங் சிட்டில இருக்கிறேன்னா அது தேவையில்லை, நீ முதல்ல ஜூனியர் காலேஜ் போற வழிய பாருன்னு சொல்றான். அதெல்லாம் முடியாது, டூக்கான அந்த ஏமாத்தின பணத்தை நான் வாங்கி கொடுத்தே தீருவேன், லோனுக்கும் நான் ப்ராசஸ் பண்ண போறேன்னு குடிவாதமா வந்து நிக்கிறான். போ, நீ பைத்தியம் மாதிரி பண்ணிட்டு இருக்க தெரியுமா, அது கிரீன் லைஃப்ல இன்வெஸ்ட் பண்ணி தொலைச்சிருந்தாருன்னா அந்த அமௌண்ட்டை நம்மளால வாங்க முடியுமா சொல்லு அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் கன்ஃபியூஸ்ட் ஆகி அந்த இடத்துல நின்றுட்டு இருக்காங்க. இந்த சைடு ஹீரோயினோட அம்மா தான், நீ வா ஊரை விட்டு நம்ம கிளம்பி போயிடலாம், ஆல்ரெடி நம்ம ஸ்கேம் பண்ணிட்டோம், ஊரே நம்ம மேல வந்துட்டு எதிர்பார்த்துட்டு இருக்குது, நீ கிளம்புடிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஹீரோயினி என்னால முடியாது, மிட் செமஸ்டர்ல வந்துட்டு இந்த ஊர் வேணா வேற ஊருக்கு போலாம்னா நான் எப்படி படிப்பேங்கிற மாதிரி கேக்குறான். அதெல்லாம் உன் டீச்சர் கிட்ட பேசி நான் வேற ஸ்கூல் ஜாயின் பண்ணிக்கிறேன், நீ கிளம்புன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கிளம்பும் போதுதான் ஹீரோ வந்து டோரை ஓபன் பண்றாரு. வெளியிலதான் அந்த டெபிட் கலெக்டர்ஸ் எல்லாம் நின்னுட்டு இருக்காங்க, எப்படி வசதிங்கிற மாதிரி ஹீரோயினோட அம்மா கிட்ட வந்து கேக்குறாங்க. வீட்டுல நம்ம ஹீரோயினி தூங்கிட்டு இருக்கா. அப்ப அவளுக்கு ஒரு கனவு வந்து வருது. என்னன்னு பார்த்தா அவங்க அம்மா அவளை விட்டுட்டு போற மாதிரிதான் அந்த கனவு வந்து வருது. அவ எழுந்து வந்துட்டு அம்மா அம்மான்னு பேனிக் ஆகி தேடும் போது உங்க அம்மா ரூம்ல தானே தூங்கிட்டு இருக்காங்கங்கிற மாதிரி அவன் வந்து சொல்றான். இவ ஓடி போய் ரூம்ல பார்த்தா உண்மையா அவங்க அம்மா தூங்கிட்டு தான் இருக்காங்க. வெளியே வந்து நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கன்னு அவ கேக்குறா. நான் இங்க வரக்கூடாதான்னு அவன் சொல்ல, நீ வரலாம், இது உன்னோட வீடு தானேன்னு சொல்லி அவனோட ஸ்டாஃப் எல்லாம் எடுத்துட்டு உள்ள வந்து போறா. என்ன பண்ணிட்டு இருக்க நீன்னும் போது, வீடு கிளீனா தான் இருக்குது, ரூம்ல நான் எல்லாத்தையும் கிளீன் பண்ணி வச்சிருக்கேன், நீ இனிமேல் வெளியெல்லாம் தங்காத, இங்கே தங்குன்னு அவ சொல்றா. பைத்தியமா நீ, ஒரு பொண்ணு ஒரு பையனை எப்படி ஒரு ரூம்ல தங்க முடியும், உன் ஏஜுக்கான செல்ஃப் ப்ரொடெக்ஷனே உனக்கு கிடையாதான்னு அவன் கேக்குறான். இது உன்னோட வீடு, உங்க அப்பா வேற இப்ப இறந்துட்டாங்க, நானும் எங்க அம்மாவும் தான் இந்த இடத்துல இருக்க கூடாது, சோ நீ இங்கே இருன்னு அவ சொல்றா. இது உன்னோட ரூம், நீ போய் உள்ள தூங்கு, நான் ஆள்ல இருக்கிறேன்னு அவன் சொல்லிட்டு வந்து சோஃபால உட்காரான். அவளு திரும்பி போடான்னு போது, ஏய் ஒரு நிமிஷம் இல்ல, உங்க அம்மா பத்தி யாராச்சும் ஏதாச்சும் கேட்டாங்கன்னா தெரியாதுன்னு சொல்லி சொல்லு, ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி கேட்டாங்கன்னா என்கிட்ட வா, ஏதாச்சும் வளரி கொட்டி மாட்டிக்காதுங்கிற மாதிரி அவன் சொல்றான். அவளும் சரி ஓகேன்னு ஒரு க்ளோஸ் பண்ணிட்டு உள்ள வந்து போயிடறான். அடுத்த நாள் ஸ்கூல்ல உட்காந்துட்டு இருக்கும்போது டீச்சர் வந்துட்டு உனக்கு ஒரு கால் வந்திருக்கு வான்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அவளும் கால் அட்டென்ட் பண்ணா அவங்க அம்மா தான். இங்க இருந்தா நம்ம செத்துருவோம், நம்ம வேற ஊருக்கு போய் ஆகணும், உடனடியா உன்னோட ஸ்டாஃப் எல்லாம் எடுத்துட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு வான்னு கூப்பிடுறாங்க. அம்மா விளையாடிட்டு இருக்கியாமா நீ அப்படின்னு சொல்லி அவங்க கேக்குறாங்க. ஆமா நான் தாண்டி விளையாடிட்டு இருக்கேன், நம்ம லைஃப்லயே இங்க வந்துட்டு பாலங்கிணத்துல உளுந்த மாதிரி இருக்குது, நீ மட்டும் இப்போ வரலைன்னா அவ்வளவுதான், அங்கிள் வெளியே நின்னுட்டு இருப்பாரு, முதல்ல கிளம்பி வர வழியை பாருங்கிற மாதிரி காலை வந்து கட் பண்ணிடுறாங்க. இவங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, டீச்சர் ஹாஃப் டே லீவ் எடுத்துக்க சொல்லி சொல்லிடுறாங்க. இவ்வளவு உள்ள வந்து போயிடறான். இந்த சைடு நம்ம ஹீரோ லோன் ப்ராசஸ்க்காக பேங்க்குக்கு வந்து வந்திருக்காரு. அப்பதான் அந்த பேங்க் ஆபீசர் ஒரு குண்டை தூக்கி அவர் தலையில வந்து வைக்கிறாரு. ஆல்ரெடி அவங்க வீட்டுக்கு மேல அவங்க அப்பா ஒரு லோன் வாங்கி சைன் போட்டு கொடுத்திருக்காராம். அதனால ஹீரோ பேர்ல லோனும் கொடுக்க முடியாது, மாசம் மாசம் ஓவர் டியூ கட்டினாதான் அந்த வீட்டை வந்துட்டு இவரோட பேர்ல வச்சுக்க முடியுங்கிற மாதிரி ஒரு குண்டை தூக்கி போறாரு. ஹீரோ என்ன விளையாடிட்டு இருக்கீங்க நீங்கன்னு சொல்லி அந்த டாக்குமெண்ட்டை வாங்கி பார்த்துட்டு, அவரு ஐசியூல இருக்கும் போது இங்க சைனை போட்டிருக்காரு, இது எப்படி செல்லும்னு அவன் வந்து கேட்கறான். அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது சார், சைன் இருந்தா ப்ரொசீஜர் ஓகேங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டு இருக்கும் போது போ வந்துட்டு அந்த ஹீரோயினோட அம்மாவும் அவரோட லவரும் ஊரை விட்டு ஓடி போறாரு. நீ உடனடியா கிளம்பிவான்னு சொல்லி அந்த இடத்துல இருந்து கிளம்பி வந்து போறாங்க. இன்னொன்னு நம்ம ஹீரோயினிய கூட்டிட்டு போறதுக்கு அவன் ஃபர்ஸ்ட் ஸ்கூலுக்கு தான் வந்து வருவான், ஸ்கூலுக்கு போலாங்கிற மாதிரி அவங்க ரெண்டு பேரும் கிளம்பி வராங்க. இந்த சைடு அந்த அங்கிள் வந்து நம்ம ஹீரோயினோட கையை பிடிச்சிட்டு நீ வா போலாங்கிறாங்க. அவ எங்க அம்மா எங்க, நானும் வர மாட்டேங்கிறா. ஏய் லூசு மாதிரி பண்ணாத, உங்க அம்மா பஸ் ஸ்டாண்ட்ல தான் இருக்கிறாங்க, நீ முதல்ல கிளம்புங்கிற மாதிரி ஒரு கையை பிடிச்சிருக்கிறாரு. என்னால வர முடியாது, எங்க அம்மா எங்கன்னு சொல்லுங்க நான் வந்து கத்திட்டு இருக்கும் போதுதான் ஹீரோவும் போவோம் அந்த இடத்துக்கு வந்து வராங்க. ஹீரோ அவனை அடிச்சுட்டு செக்யூரிட்டி செக்யூரிட்டின்னு வந்து கூப்பிடுறாங்க. செக்யூரிட்டி வந்து இங்க என்ன நடக்குதுன்னு கேட்கும் போது, நீங்க மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கிட்டீங்க, இவங்க அம்மா தான் பஸ் ஸ்டாண்ட்ல வந்துட்டு இவ்வளவு கூட்டம் வர சொன்னாங்கிற மாதிரி அந்த அங்கிள் சொல்றாரு. இதோ எது நீ ஊரை விட்டு ஓடி போறியா அப்படின்னு கேக்குறாரு. இல்ல இல்ல எனக்கு அதெல்லாம் தெரியாதுங்கிற மாதிரி அவ வந்து சொல்றா.
சொன்ன உடனே அந்த ஆள் கார் எடுத்துட்டு வெளியே வந்து கிளம்பி போயிடும். இவ உடனே இவளோட கையை பிடிச்சிட்டு வேக வேகமா பஸ் ஸ்டாப்க்கு வந்து கூட்டிட்டு போய் சுத்தி முத்தி தேடுறாங்க. பட் அவங்க அம்மா அந்த இடத்துல வந்து இருக்கிறது இல்ல. உங்க அம்மா உண்மையாவே ஊரை விட்டு ஓடி போறாங்களா, உனக்கு இந்த இன்ஃபர்மேஷன் தெரியுமா, போனை கூட நான் வந்து கத்துறான். எனக்கு தெரியாது, நான் எதுக்காக உங்ககிட்ட போய் சொல்ல போறேங்கிற மாதிரி அவ சொல்றா. நீ போனை கூட நான் வந்து கத்துன உடனே போனை வந்து கொடுத்து போன் பண்ணி பார்த்தா அவங்க காலையும் வந்து அட்டென்ட் பண்றது இல்ல. அந்த இடத்துலதான் நம்மளோட போவோம் யாங்க வந்து வராங்க. அந்த ஆளும் சரி அந்த பொம்பளையும் சரி 2 பேரும் எங்க போனாங்கன்னே வந்து தெரியல, கண்டுபிடிக்க முடியலங்கிற மாதிரி அவங்க வந்து சொல்றாங்க. உடனடியா நம்ம ஹீரோ அங்க அனௌன்ஸ்மெண்ட் இருக்குது இல்லையா, அங்க போய் அனௌன்ஸ் வந்து பண்ண சொல்றாங்க. அனௌன்ஸ் பண்ணாலுமே அந்த இடத்துல யாரும் இருக்கிற மாதிரி வந்து தெரியல. என்ன பார்த்தா உனக்கு என்ன பைத்தியக்கார மாதிரி தெரியுதா, எதுக்காக அவன் வந்து ஸ்கூல்ல உன்னை பிக் பண்ண வந்தா, ஊரை விட்டு ஓடுறதுக்காக தானுங்கிற மாதிரி அவன் கத்துறான். எனக்கு தெரியாதுன்னு நான் தான் வந்து சொல்றேன்ல அப்படிங்கிற மாதிரி அவ கத்திட்டு, சரி வா நீ என் கூட வா, என் மேல சந்தேகப்படுறேன்னு சொல்லி வேக வேகமா போய் இருக்கிற எல்லா பஸ் ஸ்டாப்லயும் 2 பேரும் வந்து தேடிட்டு வந்து நிக்கிறாங்க. இன்னும் இப்பவாச்சும் நீ நம்புறியா எனக்கு தெரியாதுங்கிற விஷயத்த அப்படிங்கிற மாதிரி அவ வந்து கத்துறா. நீ இப்போ உங்க அம்மாவை தேடி போ, நான் ஒன்னும் உன்னை ஸ்டாப் பண்ண போறது இல்லைங்கிற மாதிரி அவன் வந்து கத்துனோடனே, என்ன பேச்சு பேசிட்டு இருக்கா, அவங்க எங்க இருக்கிறாங்கன்னு எனக்கே தெரியாதுன்னு நான் சொல்றேன், நான் எப்படி போய் அவங்கள கண்டுபிடிக்க முடியுங்கிற மாதிரி அவ வந்து கத்துறா. நம்ம போவோம் யாங்க அப்படின்னு நின்னு திரு திருன்னு முழிச்சிட்டு வந்து இருக்கிறாங்க. இதுல நம்ம ஹீரோக்கு ஒரு மெசேஜ் வேற வந்து வருது. கரெக்டான சமயத்துல அந்த லோனை மட்டும் பே பண்ணினா இதுல பெனால்டி வேற வரும்னு மெசேஜ் வருது. அதை பார்த்தோன்னே இவருக்கு இன்னும் கோவம் வந்து பர்ஸ்ல இருக்கிற காசுல வந்து எடுத்துட்டு, இதுக்கு மேல நான் உன்னை கண்ட்ரோல்ல வச்சுக்க போறது கிடையாது, நீ வீட்டை விட்டு வெளியே போய் எங்கன்னா போய் வாழ்ந்துக்கோங்கிற மாதிரி காசு கொடுத்துட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பி வந்து போயிடும். இவ அழுந்துட்டு அப்படியே வந்து நின்னுட்டு இருக்கா. ஹீரோயினி ஹீரோட வீட்டுல எப்படியோ ஸ்டே பண்ண முடியாது, ஹாஸ்டல்ல ஸ்டே பண்ணலாம்னு சொல்லிட்டு வராங்க. பட் 1 இயர்க்கு பே பண்ற அளவு கூட அவகிட்ட சுத்தமா காசு வந்து இல்ல. சரி ஓகே, ஒரு செமஸ்டருக்கு மட்டும் பேமெண்ட் வந்து எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் ஸ்கூல்ல வந்து உட்காந்துட்டு இருக்கா. எல்லாரும் லஞ்சுக்கு வந்து கூப்பிடுறாங்க. லஞ்சு சாப்பிடறதுக்கு கூட அவகிட்ட காசு வந்து இல்ல. பன்னியோ ஏதோ ஒண்ணு கிடைக்கிறத சாப்பிட்டு வந்து வாழ்ந்துட்டு இருக்கா. இந்த சைடு நம்ம ஹீரோ அந்த டூ கிட்ட போய் சாரின்னு சொல்றாரு. ஏன்னா அந்த லோன் அவரால் வந்து வாங்கவும் முடியல கட்டவும் முடியல இல்லையா. அவரு பரவாயில்ல இருக்கட்டும் வீடு, அவங்க எப்பயுமே கேம்பிளிங்கா ஒரு பிளே வந்து பண்ணுவாங்க இல்லையா, அதோட ஸ்டிக் வந்து கொடுத்துட்டு எனக்கு வயசாயிடுச்சு நீயாச்சும் இதை கண்டினியூ பண்ணுங்கிற மாதிரி அவர் வந்து கொடுத்துறாரு. அந்த கேம்பிளிங்காக தான் பார்ட்டி நைட்டுக்கு வந்து ஹீரோ போ வந்து வந்திருக்காரு. போ உண்மையாவே நீ மறுபடியும் இந்த பிளே வந்து பண்ண போறியாங்கிற மாதிரி வந்து கேட்கலாம். வேற வழி கிடையாது, என்னோட லோனை நான் வந்துட்டு கழிக்கணும்னா கண்டிப்பா இதெல்லாம் நான் பண்ணிதான் ஆகணுங்கிற மாதிரி அவன் சொல்லிட்டு இருக்கும் போது கிளப்புக்குள்ள இருந்து ஒரு ஆள் வந்து வெளியே வரான். வந்துட்டு இன்னைக்கு இந்த கேம் வந்து கிடையாது, தேவையில்லாத இந்த இடத்துல பிரச்சனை வந்து வரும், இன்னைக்கு கேன்சல் பண்ணிட்டாங்கிற மாதிரி வந்து சொல்லிடுறான். அந்த இடத்துல இருந்து டிசப்பாயின்மெண்டா நம்ம ஹீரோவும் வந்து வந்துடுறாங்க. இந்த டீன் எல்லாம் கலெக்ட் பண்ணி கொடுத்தா காசு வந்து கொடுப்பாங்க இல்லையா, அந்த வேலைக்காக தான் ஹீரோ டீன் வந்து கலெக்ட் பண்ணிட்டு இருக்கும்போது அங்க ஒரு ஆள் வந்து உட்காந்துட்டு இருக்கான், ரொம்ப மிஸ்டீஸா வந்து இருக்கான். உடனே ஹீரோ கிட்ட நீ என்னை காப்பாத்து, தயவு செஞ்சு காப்பாத்துன்னும் போது அங்க அந்த 2 கேங்ஸ்டர்ஸ் வந்துட்டு அந்த ஆளை நீ பாத்தியாங்கிற மாதிரி கேக்குறாங்க. நம்ம ஹீரோ இல்லங்கிற மாதிரி வந்து சொன்ன உடனே அந்த கேங்ஸ்டர் அந்த இடத்துல இருந்து வந்து போயிடுறாங்க. என்ன காப்பாத்துறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ், டிஸ்ட்ரிக்ட் 7க்கு நீ வா, நான் யாருங்கிற விஷயம் உனக்கு வந்து தெரியுங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. பட் இவன் அதெல்லாம் கண்டுக்கிறதே இல்ல, அந்த இடத்துல இருந்து கிளம்பி வந்து போயிடுறான். நம்ம ஹீரோயினோட ரிசல்ட் தான் வந்து வந்திருக்கு. இந்த முறை இருக்கிறதுலயே அவர் ரொம்ப லோ ஸ்கோரா தான் வந்து எடுத்திருக்கா போல. டீச்சர் வந்து சொல்றாங்க, யாரெல்லாம் அதிகமான கிரேட் எடுக்கிறீங்க அவங்க மட்டும் தான் சயின்ஸ் குரூப் வந்து போக முடியும், ஒழுங்கா படிக்கிற வழியை பாருங்கிற மாதிரி டீச்சர் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த சைடு இவன் பேங்க்குக்கு தான் வந்து வந்திருக்கான். பேங்க்ல அந்த ஓவர் டியூ வந்து பே பண்ணிட்டு இன்னும் எவ்வளவு அமௌண்ட் வந்து நான் பே பண்ண வேண்டியது இருக்குதுங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். அதே பேங்க்குக்கு தான் நம்ம ஹீரோயினியும் வந்திருக்கா போல. அந்த இடத்துல அவங்க அப்பாவோட பேரை அனௌன்ஸ் வந்து பண்றாங்க. ஏன்னா அந்த பாஸ்புக்ல அந்த பேர் போட்டிருக்கு. அந்த அனௌன்ஸ் பண்ணனே சுத்தி இருக்கிறவங்க நீதான் அந்த ஸ்கேமரோட பொண்ணா அப்படின்னு சொல்லி எல்லாரும் சுத்தி வலிச்சு நின்றுக்கிறாங்க. இதை பார்த்து நம்ம ஹீரோ வந்துட்டு நீதான் அந்த மர்டரோட பொண்ணா, உங்க எல்லாரோட முதல்ல நான் தான் இவகிட்ட வந்து பேசணும், நீ வாங்கிற மாதிரி அவளை கையை பிடிச்சி வெளியே வந்து கூட்டு போயிடறாங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம்னு சொல்லிட்டு பின்னாடி ஓடி வந்து வரான். வந்த உடனே உங்க அம்மா கிட்ட நீ கான்டாக்ட் பண்ணியா, உங்க அம்மா எந்த ஊர்ல இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சாங்கிற மாதிரி அவன் வந்து கத்துறான். எனக்குதான் தெரியாதுன்னு சொல்றேன், நான் எதுவும் கான்டாக்ட் பண்ணல, அவங்க என்கிட்ட பேசலங்கிற மாதிரி அவ வந்து சொல்றா. பொய் சொல்லாத, அப்ப உங்க அம்மா கால் பண்ணு, கால் எடுக்கிற வரைக்கும் நீ கால் பண்ணு நான் வந்து சொல்றான். உடனே நம்ம ஹீரோனி கால் வந்து பண்ணாங்க, கால் வந்து எடுக்கிறதே இல்லை. இப்போச்சும் என்ன வந்து நம்பரியான போது சுத்தி எல்லாரும் வந்து நின்றுக்கிறாங்க. அங்க இருக்கிற லேடி எல்லாம் ஸ்கூல் பொண்ணு எதுக்காகடா புள்ளி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்லும் போது ஹீரோயினி வேக வேகமா அந்த இடத்துல இருந்து கிளம்பி வந்து வராங்க. ஹீரோ பின்னாடியே வந்துட்டு இருக்கும் போது ஒரு சைக்கிள் வந்து ஹீரோயினி இடிக்க வந்து வருது. நீ பார்த்து நடக்க மாட்டியான்னு அவன் வந்து கேக்குறான். நான் பார்த்து நடக்க மாட்டேன்னா இது உன்னோட பிசினஸ் கிடையாது, என்னை விட்டு நீ போங்கிற மாதிரி அவ வந்து சொல்றா. நீ ஒரு ஸ்மார்ட் கேர்ள்னு வந்து நினைச்ச,
உங்க அம்மா குடுத்த காசுக்காக நீ எதுக்காக பதில் வந்து சொல்லிட்டு இருக்க? உங்க அம்மா எங்க இருக்கிறாங்க? அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து கேட்கிறான். நான் தான் சொல்றேன்ல உன்கிட்ட நான் எதுக்காக போய் வந்து சொல்லப் போறேன்? இந்தா நீ இந்த காச வந்து வச்சுக்கோ. எங்க அம்மா குடுக்க வேண்டிய அமௌண்ட்ட மாசம் மாசம் நான் உன்கிட்ட வந்து குடுத்துறேங்கிற மாதிரி அவ குடுக்குறா. உன் காசு ஒண்ணும் எனக்கு தேவையில்ல. இந்தா நீ புடிங்கிற மாதிரி அவன் வந்து குடுக்குறான். இல்ல எங்க அம்மாவோட காச நான் தான் குடுப்பேன்ங்கிற மாதிரி அவ குடுத்துட்டு அந்த இடத்துல இருந்து வெளிய வந்து நடந்து வந்து போயிடுறான். ஹீரோ அப்படியே நின்னு முழிச்சுட்டு வந்து இருக்கிறான். ஸ்கூலுக்கு வந்து நம்ம ஹீரோயினி உட்கார்ந்து படிச்சுட்டு வந்து இருக்கும்போதுதான் அவங்களுக்கு வந்து பசிக்குது போல. ஏதோ பன்னு ஏதோ சாப்பிடறதுக்காக வெளிய போய் மறைச்சு மறைச்சு வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. கூட இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்துட்டு, "என்ன நீ வின்டர்ல கூட வின்டர் ட்ரெஸ் போடாத வந்து இருக்கிற?" அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு துருவி துருவி கொஸ்டின்ஸ் வந்து கேட்டுட்டே வந்து இருக்காங்க. இவகிட்டயும் வின்டர் ட்ரெஸ் வந்து இல்ல இல்லையா? ஹாஸ்டல்ல போய் வேக வேகமா எடுத்து பாக்குறா. பார்த்தா அவகிட்ட அந்த மாதிரி எந்த ஒரு ட்ரெஸ்ஸும் வந்து இல்ல. உடனே ஹீரோட வீட்டுக்கு தான் வந்து வரா. அந்த சைடுல விண்டோ இருக்கு இல்லையா? விண்டோல ஏறி இறங்கி போயிட்டு வின்டர் ட்ரெஸ் எடுக்கலான்னு சத்தமே இல்லாத எடுத்துட்டு இருக்கும்போது கரெக்டா ஹீரோ வந்து லைட் வந்து போட்டுறான். நான் கூட வந்து கேங்ஸ்டர் யாரோ உள்ள நுழைஞ்சுட்டான்னு நினைச்சேன்னும் போது என்னோட ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு மட்டும்தான் வந்தேங்கிற மாதிரி அவ சொல்லிட்டு வேகமா வந்து திரும்பலான்னும் போது அவர் கைய பிடிக்கும். கைய பிடிக்கும் போது அந்த பேக் வந்து கீழே விழுந்துருது. பார்த்தா அவளும் இந்த டின் எல்லாம் கலெக்ட் பண்ணிதான் காசு இப்போதைக்கு சம்பாதிச்சிட்டு இருக்காங்கிற விஷயம் அவனுக்கு வந்து தெரியுது. அவ வேக வேகமா அந்த ட்ரெஸ் எடுத்துட்டு வெளிய வந்து போகும்போது, "நான் வேணா உனக்கு வேற ட்ரெஸ் வாங்கி தரட்டான்னு" அவன் கத்துறான். ஒண்ணும் தேவையில்லன்னு சொல்லி அவன் அந்த இடத்துல இருந்து வந்து கிளம்பி போயிடுறான். அவனுக்கு அப்பதான் அந்த டின்ன எடுத்து பார்த்து கொஞ்சம் ஃபீல் வந்து பண்ணிட்டு இருக்கான். அடுத்த நாள் ஸ்கூலுக்கு நம்ம ஹீரோயினிக்கு ட்ரெஸ் எடுத்துட்டு வந்து குடுத்துட்டு, இந்த மாரி கிளாஸ்ல இருக்கிற ஸ்டூடண்ட்க்கு இத குடுத்துருங்க. அவங்க அப்பா குடுத்தாங்கங்கிற மாரி இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு அவரு கிளம்பிடுறாரு. நம்ம ஹீரோயினி வெளிய வரும்போது தான் டீச்சர் உனக்காக உங்க அம்மா ஏதோ ஒரு ஸ்டஃப்ஸ் வந்து குடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. நீ உடனடியா செக்யூரிட்டி கிட்ட போய் பாருங்கிற மாரி சொல்றாங்க. இவளும் வேகமா ரொம்ப சந்தோஷமா அவங்க அம்மா தான் ஏதோ குடுத்துருக்காங்களோ அப்படின்னு சொல்லி ஓப்பன் பண்ணி பார்த்தா, அந்த லெட்டர்ல வந்துட்டு நீயே உங்க அம்மா கிட்ட வந்துட்டு டீல் பண்ணிக்கோ. உனக்கு தேவையான விஷயத்துக்கு அப்படிங்கிற மாதிரி லெட்டர் வந்து எழுதிருக்கு. உடனே அவளுக்கு புரிஞ்சது கண்டிப்பா இத வந்துட்டு ஹீரோ தான் குடுத்திருக்கான் அப்படிங்கறத தெரிஞ்சுட்டு அவ ஹாஸ்டலுக்கு வரா. வந்துட்டு அந்த பேக் ஓபன் பண்ணா வின்டர் ஜாக்கெட்ஸ் தான் அதுல வந்து நெறைய இருக்குது. நம்ம ஹீரோயினுக்கு அது சுத்தமா புடிக்கலன்னு நான் வந்து நெனைக்கிறேன். இந்த சைடு ஹீரோ ஒரு மெக்கானிக்கல் ஷாப்ல கார் வந்து ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கான். அப்ப போ வந்து சொல்றான், எப்ப பார்த்தாலும் இந்த கார் ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கியே எதுக்காகன்னு கேட்கான். ஒரு நாள் இந்த கார் கண்டிப்பா எனக்காகதான் வந்து ஆகுங்கிற மாதிரி அவன் வந்து சொல்லும்போது நீங்களாம் கிளம்புங்க உங்க வேலையை பாருங்கங்கிற மாதிரி சொல்றான். ஆனா நம்மளோட யாங் நீ எங்க இருக்கிறியோ அங்கதான் நாங்க இருப்போம். தேவையில்லாத எங்களை வந்து ஒதுக்கி வைக்கணும்னு நீ நினைக்காதங்கிற மாதிரி யாங் வந்து சொல்லிடுறான். அப்பதான் ஹீரோயினி அந்த இடத்துக்கு வந்து வராங்க. வந்தோனே என்ன வேணும்னு இவன் வந்து கேட்கிறான். எதுக்காக இத வந்து குடுத்துருக்க? எங்க அம்மாவோட திங்ஸ் ஆல்ரெடி என்கிட்ட இருக்குங்கிற மாரி அந்த பேக்க தூக்கி போடுறான். பரவால்ல இத நீ வச்சுக்கோன்னு அவன் வந்து குடுக்குறான். உன்னோட கருணை எனக்கு ஒண்ணும் தேவையில்லங்கிற மாரி மூஞ்சில அடிச்சுட்டு அவ திரும்பி வந்து போயின்னே இருந்துர்றா. நம்ம ஹீரோக்கு ஒரு மாரி கடுப்பாயிடுது. இவகிட்ட போய் நம்ம பேச்சு வச்சுக்கணும் பாருங்கிற மாரி கத்திட்டே அவன் வந்து உள்ள வந்து போயிடுறான். அப்பதான் வந்து சொல்றான், "நீ எதுக்காக அவகிட்ட அவ்ளோ ரஃப்பா வந்து நடந்துக்கிற? உனக்கு அந்த டெஸ்ட் இருக்கும்போது அவ தான் ஹெல்ப் பண்ணா. அந்த விஷயம் உனக்கு தெரியுமாங்கிற மாரி கேட்கிறான். எது அவ ஹெல்ப் பண்ணாளா? அவ எப்ப ஹெல்ப் பண்ணாங்கிற மாரி அவன் கேட்கிறான். உண்மையாவே உனக்கு தெரியாதா? அன்னைக்கு உங்க அப்பா வரும்போது அவ தான் சமாளிச்சு உன்னை வந்து வெளிய போக வச்சாங்கிற மாரி வந்து சொல்றான். ஹீரோயினிய தேடிதான் வந்து கடைக்கு வந்து வந்துட்டு இருக்கான். பார்த்தா அந்த டின்லாம் கலெக்ட் பண்ண கண்டிப்பா அந்த ஸ்ட்ரீட்டுக்கு தானே வந்து வரணும். அங்கதான் வந்து தேடிட்டு வந்து இருக்கிறான். அந்த இடத்துல கரெக்ட்டா அவளும் வந்து டீட்டெல்லாம் வந்துட்டு கலெக்ட் பண்ணிட்டு வந்து வந்துட்டு இருக்கும்போதுதான் இவன் வந்து கரெக்ட்டா எதிர்ல வந்து நிக்கிறான். அவன் நவுரு என்னோட வழியில நிக்காதன்னு சொல்லி கிராஸ் பண்ணி போறா. எதுக்காக நீ இப்படி பண்ணிட்டு இருக்க? லஞ்சுக்கு காசு இருக்கான்னு அவன் கேக்குறான். அவ பதிலே சொல்றது இல்ல. லஞ்சுக்கு கூட காசு இல்லாத எதுக்காக நீ இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க? நான் சொல்றத கேளுங்கிறான். இது உன்னோட பிசினஸ் கிடையாது. உன் வேலைய நீ போய் பாருங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு திரும்பும்போது அங்க ஒரு 3 பேர் வந்து வராங்க. அவங்கள பார்த்துட்டு இவ பயந்து திரும்பலான்னும் போது, எதுக்காக நீ பயப்படுறன்னு கைய பிடிக்கிறான். எனக்கு வலிக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவ வேக வேகமா போறாரு. அப்படிதான் உன்கிட்ட அவங்க புல்லி பண்றாங்க அப்படின்னா நீ அவங்க கிட்ட பேச மாட்டியா? அப்படிதான் பயந்து ஓடிவியான்னு அவன் வந்து கேட்கிறான். நீ இன்னைக்கு ஒரு நாள் பேசிடுவ. நாளைக்கு யாரா ஒருத்தர் எனக்கு பதில் வந்து சொல்லுவாங்க. யார் எனக்கு பாதுகாப்பு குடுப்பாங்க? என்ன நான் தான் பாத்துக்கணும். நீ உன் வேலைய பாத்துட்டு வந்து போங்கிற மாதிரி அவ வந்து சொல்லிட்டு திரும்பி வந்து போறா. இவனுக்கு செம அசிங்கமாயிடுது அப்படின்னு இன்னும் யோசிச்சுட்டு வந்து இருக்கான். அன்னைக்கு நைட்டு அந்த கேங்ஸ்டர் கிட்ட போய் இவன் சரியா சண்டை வந்து போட்டு போலீஸ் ஸ்டேஷன் லெவலுக்கு வந்து வந்துருது. அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயினி வந்து கூப்பிட்டுருக்காங்க. நீதான் அந்த சான் ஃபேமிலியா அப்படிங்கிற மாதிரி வந்து கேக்குறாங்க. அவ எனக்கும் அந்த ஃபேமிலிக்கு எந்த சம்பந்தமும் இல்லைங்கிற மாதிரி சொல்லிடுறா. அந்த கேங்ஸ்டர்ஸ் எல்லாம் கத்துறாங்க. இவங்க அம்மா தான் பெரிய ஸ்கேமர். எங்க எல்லாரையும் ஏமாத்திட்டாங்கன்னு அவங்க வந்து கத்திட்டு வந்து இருக்கானுங்க. அந்த இடத்துக்கு தான் ஒரு போலீஸ் ஆபீசர் வந்து வராரு. லாஸ்ட் எபிசோட்ல இந்த போலீஸ் ஆபீசரை நீங்க பார்த்திருப்பீங்க. நம்ம ஹீரோ பாஸ் பண்ணட்டும் 5 நிமிஷம் டைம் குடுக்கலாங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. அதே போலீஸ் ஆபீசர் தான் வந்து உட்காந்து ஹீரோ பார்த்துட்டு, நீ போலீஸ் அகாடமிக்காக எக்ஸாம்க்கு அப்ளை பண்ணியிருந்த பையன் தானே?
இந்த இடத்துல என்ன பண்ணிட்டு இருக்கேங்கிற மாதிரி வந்து கேட்கும். தேவையில்லாத பிரச்சனை வளர்த்திருக்காத அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போதுதான் அவங்களோட ஃபியான்சி அந்த இடத்துக்கு வந்து வராங்க போல. வந்து நீ கரெக்டா சாப்பிடுற வேலையை வந்து பாக்கலையா, போலீஸ் போலீஸ் நீ எப்ப பார்த்தாலும் ஓடிட்டு இருப்பியாங்கிற மாதிரி அவங்க வந்து கேக்குறாங்க. நான் அதெல்லாம் சாப்பிட்டுக்கிறேன், இந்த பொண்ணு போற வழியில அப்படியே கொஞ்சம் டிராப் பண்ணிடுறியா, இந்த டைம்ல தனியா அனுப்ப முடியாதுங்கிற மாதிரி ஹீரோயினியா அவங்க ஃபியான்சி கூட வந்து அமுச்சு ஸ்டூல்ல வந்து போறாரு. நம்ம ஹீரோயினி வெளியே வந்து நானே போய்க்கிறேங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. இந்த டைம்ல தனியா போறது அவ்வளவு சேஃப்டி வந்து கிடையாது, நீ வா நான் உன்னை விட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த லேடி அப்படியே ஹீரோயினி கிட்ட பேசிட்டே வந்துட்டு இருக்காங்க. எந்த கிரேட் படிக்கிறேன்ற போது 10th செகண்ட் கிரேட் படிக்கிறேங்கிற மாதிரி அவ வந்து சொல்றா. இப்பெல்லாம் நீ நல்லா ஃபோக்கஸ் பண்ணி கரெக்டா வந்து படிக்கணும் புரியுதா அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிட்டு, உன்னோட கான்டாக்ட் நம்பரை வந்துட்டு எனக்கு வந்து கொடு, நாளைக்கு ஏதாச்சும் ஒரு ஹெல்ப்னா நான் உனக்கு வந்து பண்றேன்ற மாதிரி கான்டாக்ட் நம்பரை வந்து கொடுத்துட்டு வெளியே வந்து போறதோடவே நம்மளுக்கு இந்த 4th எபிசோட வந்து முடிச்சிடறாங்க. அப்படியே நம்மளுக்கு 5th எபிசோட வந்து கண்டினியூ பண்ணீங்கன்னா நம்ம ஹீரோவும் அந்த ஆபீசரும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வெளியே வந்து வராங்க. அப்ப அந்த ஆபீசர் வந்து சொல்றாரு, இந்த முறை உன் மேல கேஸ் போடாது, நீ வந்து தப்பிச்சிட்ட, ஏன்னா நீ அந்த எக்ஸாம்க்கு வந்து அப்ளை பண்ணுன்றதுக்காக தான் நான் கேஸ் போடல. இன்னொரு முறை இந்த மாதிரி வம்பு வளர்த்துட்டு இருந்ததுன்னா தேவையில்லாத உன் மேல கேஸ் வரும், நீ போலீஸ் எக்ஸாம்க்கு அப்ளை பண்ண முடியாதுங்கிற மாதிரி சொல்றாரு. யார் இப்ப போலீஸ் எக்ஸாம்க்கு அப்ளை பண்ண போறா, வேலையை பாருங்கிற மாதிரி ஹீரோ வந்து சொல்றாரு. ஏன்டா அப்படி பேசிட்டு இருக்க, அந்த லேடிக்கும் உங்க அப்பாவுக்கும் ஒண்ணு கல்யாணம் ஆகல, அந்த விஷயம் உன்னால எதுவும் பாதர் பண்ணாது, நீ அப்ளை பண்றதுன்னா பண்ணுங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. நான்லாம் அப்ளை பண்ண போறது இல்லைங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்துல இருந்து கிளம்பி வந்துடுறாரு. இந்த சைடு ஹீரோயினி ஹீரோக்கு தான் மெசேஜ் பண்ணலான்னு வந்து யோசிச்சுட்டு இருக்கா. பட் ஆனா மெசேஜ் வந்து பண்றது இல்ல. அடுத்த நாள் ஸ்கூல்ல வந்து உட்காந்துட்டு இருக்கும் போது டீச்சர் வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்றாங்க. இவங்க தங்கிட்டு இருக்க ஹாஸ்டல்ல வந்துட்டு ஏதோ ஒரு ரினோவேஷன் வந்து பண்ணுமா, சோ எல்லாரும் 2 வீக்ஸ் வந்து வீட்டுக்கு வந்து கிளம்பி போயிடுங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு போயிடுறாங்க. இவளுக்குதான் வீட்டே கிடையாது, எங்க போக முடியும், ஸ்கூல் விட்ட பிறகு ஸ்கூல்ல வந்து உட்காந்துட்டு இருக்கா. அப்ப அங்கிருந்து ஒரு ஸ்டாஃப் வந்துட்டு, இன்னும் நீ வீட்டுக்கு கிளம்பல, சீக்கிரம் கிளம்பு, நாங்க க்ளோஸ் பண்ணுங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. இவளுக்கு வேற வழியே இல்லாத தெருவுல பேக் எடுத்துட்டு எங்க போறதுன்னு தெரியாது ஹோட்டல் அந்த வந்து நிக்கிறா, போன் எடுத்து பாக்குறா. பட் ஆனா என்ன பண்றதுன்னு தெரியல. அவங்க வீட்டாண்டே போய் ஜன்னல் வழியா ஏறி மேல போயிடலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதுதான் ஹீரோ அந்த இடத்துக்கு வந்து வராரு. அவரை பார்த்தோன்னே ஒரு வேகமா போய் ஒளிஞ்சு நின்றுக்கிறா. அதுக்கு யாரும் இருக்கிற மாதிரியே ஃபீல் ஆகுது. பட் அவரும் கண்டுக்கிறது இல்ல, உள்ள வந்து போயிடாரு. அப்பதான் நம்ம ஹீரோயினோட கண்ணுல ஒரு போர்டு வந்து படுது. இன்டர்நெட் ஷாப்ல வந்துட்டு ஒரு வேகன்சி வந்து இருக்குதான், பார்ட் டைம் ஜாப் தான், நைட் ஷிஃப்ட் வந்து பண்ணணும், தங்கறதுக்கு சாப்பிடறதுக்கு எல்லாமே நாங்களே கொடுத்துருவோங்கிற ஜாப் வந்து பார்த்த உடனே இவங்க அந்த ஜாப்ல போய் ஜாயின் பண்ணிடுறாங்க. அடுத்த நாள் அந்த ஜாப் பண்ணிட்டு இருக்கும் போதுதான் அங்க ஒரு பையன் வந்துட்டு தேவையில்லாத நம்ம ஹீரோயினி கிட்ட வம்பு வந்து வளர்த்துட்டு இருக்கான். ஐடி கார்டு கொடுத்தாதான் உள்ள விட முடியுங்கிற மாதிரி இவ சொல்றா. அவ ஐடி கார்டுல கொடுக்க முடியாதுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போதுதான் பூ அந்த இடத்துக்கு வந்து வரான். எதுக்குடா சின்ன பொண்ணு கிட்ட வம்பு வந்து வளர்த்துட்டு இருக்கா, ஒழுங்கா ஐடி கார்டை கொடுத்துட்டு உள்ள போங்கிற மாதிரி சொல்லிட்டு பூவும் இன்டர்நெட் யூஸ் பண்ணதான் வந்திருப்பான் போல. அவன் இன்டர்நெட் யூஸ் பண்றேன்னு காசு கட்டிட்டு உள்ள போய் உட்காரான். ஹீரோயினியை பார்த்த உடனே அவங்க ஃப்ரெண்டுக்கு வந்து கால் பண்ணி, உன்னோட கசினும் ஹைஸ்கூல்ல தானே வந்து படிக்கிறா, எனக்கு அந்த ஹைஸ்கூலோட இன்ஃபர்மேஷன் வேணுங்கிற மாதிரி போ வந்து கேட்டுட்டு வந்திருக்கான் ஹீரோயினியை பார்த்து. அடுத்த நாள் நம்ம ஹீரோ அந்த மெக்கானிக்கல் ஷாப்ல ஒர்க் வந்து பண்ணிட்டு இருக்கும் போது போவா வந்து சாப்பிடறதுக்கு டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லி 2 பேரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும் போது போ வந்து சொல்றாரு, மோச்சிங்க நான் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்தேன், அவ அந்த இன்டர்நெட் ஷாப்ல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கா, அங்கேதான் வந்து ஸ்டே பண்ணிட்டு இருக்கா, எதுக்காக அவ ஸ்டே பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி அந்த ஹைஸ்கூல்ல வந்து விசாரிக்கும் போதுதான் ஹாஸ்டல் இப்ப ரெனோவேஷன் பண்ணிட்டு இருக்கனால எல்லாரும் வீட்டுக்கு வந்து அனுப்பிச்சிட்டாங்களாம், அதனாலதான் அவங்க தங்கிட்டு இருக்கா போலங்கிற மாதிரி போ சொல்றான். உடனே ஹீரோ கம்பெனி வந்து உட்காந்துட்டு இருக்கும் போது, இதுவும் நல்ல விஷயம் தான், அவ இண்டிபெண்டா இருக்க கத்துக்குவா இல்லையா, நீ எவ்வளவு பார்ட் டைம் ஜாப் வந்து பாத்துட்டு இருக்கா, அவளோட பேர்டன் தான் உன்னால போட்டுக்க முடியாதுங்கிற மாதிரி அவன் வந்து சொல்றான். உடனே ஹீரோ அவரோட வீட்டு சாவியை கொடுத்துட்டு, நீ அவகிட்ட இதை கொடுத்துருங்கிற மாதிரி எழுந்து வந்து போறான். இது நீயே கொடுக்க வேண்டியது தானடா, என்கிட்ட ஏன்டா கொடுக்க சொல்றேங்கிற மாதிரி போ கத்திட்டு இருக்கும் போது அடுத்த நாள் நம்ம ஹீரோ வீட்டுக்கு வந்து வரும்போது போ கால் பண்றாரு. நான் சாவி கொடுத்துட்டேன், பட் அவ வருவாளா இல்லையாங்கிற விஷயம் எனக்கு தெரியாதுங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறான். நம்ம ஹீரோ வேகமா வீட்டெல்லாம் வந்து கிளீன் பண்றாரு. சப்போஸ் ஹீரோயினி வந்தா வீட்டுக்கு நீட்டா இருக்கணும் இல்லையா, அதுக்காக தான் கிளீன் வந்து பண்ணிட்டு இருக்கான் போல. அப்ப நம்ம ஹீரோயினி வந்துட்டு அந்த ஒர்க் ஷாப்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போதுதான் ஹீரோ அந்த இடத்துக்கு வந்து வரான். எப்பவும் ஒர்க்க முடிச்சுட்டு கிளம்புவேங்கிற மாதிரி வந்து கேக்குறான். என்ன வேணும், கம்ப்யூட்டர் வேணுமா நான் வந்து கேக்குறான். நான் சொல்றது உனக்கு புரியலையா அப்படின்னு கேட்கும் போது அந்த மேனேஜர் உனக்கும் ஃபேமிலிக்கு ஏதாச்சும் சண்டையாங்கிற மாதிரி வந்து கேட்பான். நீதான் இந்த இடத்துல வந்துட்டு மேனேஜரான்னு ஹீரோ கேட்க வரும்போது ஹீரோனி, இவன் ஒண்ணு என்னோட ஃபேமிலி கிடையாது, இவன் யாருன்னு எனக்கு வந்து தெரியாதுங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. மோஜிங் அப்படின்னு ஹீரோ கத்தும் போது அங்க யாரும் கம்ப்யூட்டர் ஒர்க் ஆகலன்னு சொல்லி கூப்பிடுறாங்க.
நான் போய் பாக்குறேங்கிற மாதிரி இவ வந்துட்டு இவனை அவாய்ட் பண்ணிட்டு அந்த இடத்துல இருந்து எழுந்து வந்து போயிடறாப்புல. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினிய ஃபாலோ பண்ணிட்டே அவன் பின்னாடியே நடந்து வந்துட்டு இருக்கான். எதுக்காக நீ என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்கன்ற மாதிரி அவ கேக்குறா. பின்ன நீ என்ன கண்டுக்க மாட்டேங்கிற, நான் உன்னை ஃபாலோ பண்ணாதெல்லாம் இருக்க முடியாதுங்கிற மாதிரி அவன் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்து வரான். ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க, நீ தானே என்ன வீட்டை விட்டு அமிச்ச, நான் தேவையில்ல, நான் உன்னோட ஃபேமிலி இல்ல, நீ இப்ப எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு ஹீரோயினி கத்துறாங்க. உடனே அவன் சொல்றான், என்ன மன்னிச்சிரு, அன்னைக்கு நான் கோவத்துல உன்னை சொல்லிட்டேன், அதுக்கு எந்த ஒரு இன்டென்ஷனும் எனக்கு வந்து கிடையாதுங்கிற மாதிரி அவன் வந்து சொல்றான். உடனே அழ வந்து ஸ்டார்ட் பண்ணிடுறான். அவன் வந்து ஆக்ட் பண்ணிட்டு என்ன மன்னிச்சிரு, அது உன்னோட வீடுதான், நீ தான் என்னோட ஃபேமிலி, போதுமான்ங்கிற உடனே உங்க கையை வந்து தட்டி விடுறாங்க. உண்மையா இனிமேல் நம்ம 2 பேரும் ஒண்ணா இருக்கலாம், நீ மட்டும் தான் என்னோட ஃபேமிலிங்கிற மாதிரி அவர் கன்சோல் வந்து பண்ண உடனே 2 பேரும் ஹக் பண்ணிட்டு சரி அழுவாதவா போலாங்கிற மாதிரி 2 பேரும் நடந்து வீட்டுக்கு வந்து போறாங்க. வீட்டுக்கு வந்த உடனே நீ உள்ள போய் தூங்கு, உன்னோட ரூம் எல்லாத்தையும் நான் கிளீன் பண்ணி வச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து சொல்லிட்டு உள்ள வந்து போறாங்க. உள்ள போன உடனே உன்னோட டூத் பேஸ்டும் பிரஷும் மட்டும் அங்க ரெஸ்ட் ரூம்ல வந்து இருக்கும். உனக்கு வேற ஏதாச்சும் தேவைன்னா நீ என்கிட்ட வந்து கேளு, இதுக்கு மேல உன்னை கஷ்டப்பட நான் வந்து விட மாட்டேன். நான் ஒரு வளர்ந்த பையன், என் ஃபேமிலிய பாத்துக்கணும் எப்படின்னு எனக்கு நல்லாவே வந்து தெரியுங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு, சரி உனக்கு பசிக்கும்ல, நான் ஏதாச்சும் சமைக்கிறேங்கிற மாதிரி அவன் வெளியே வந்து போயிடுறான். இவன் நின்னு சிரிச்சுட்டு வந்திருக்கா. என்னடா பேசி தொலைச்ச நீ, நான் வளர்ந்த பையன், நான் ஃபேமிலிய பாத்துக்குவேன், லூசு மாதிரி வளரிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வெளியே நீங்க புலம்பிட்டு இருக்கும் போது ஹீரோயினி வெளியே வராங்க. ஃப்ரிட்ஜ்ல பார்த்தா ஒண்ணுமே இல்ல போல. இன்னைக்கு நம்ம வெளிய போய் சாப்பிடலாமா அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்கான். உடனே ஹீரோயினி அவங்க பேக ஓபன் பண்ணி கப் நூடுல்ஸ் இருக்கு நம்ம சாப்பிடலாங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்கும் போதே கரண்ட் வந்து போயிடுது. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும் போது சரி இரு நான் போய் பாக்குறேங்கிற மாதிரி அவன் டோரை வந்து ஓபன் பண்ணி பிளாஷ் லைட் எடுக்கலான்னு போதுதான் அங்க அந்த கயிறு அந்த கரண்ட் ஷாக் எல்லாம் இருக்கோடனே அவரு பயந்தரா இருக்குல்ல. உடனே ஹீரோயினி என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்கிறான். இல்ல ஒண்ணும் இல்ல, வெளியேதான் ஏதாச்சும் சர்க்கியூட் ஆயிட்டு இருக்கும், நான் போய் பாக்குறேங்கிற மாதிரி அவன் சமாளிச்சுட்டு வெளியே போய் பாத்துட்டு இருக்கான். என்ன ஆச்சுன்னு இவ வந்து கேக்குறா. நான் எலக்ட்ரிசிட்டி பில்ல கட்ட மறந்துட்டேன், அதுதான் இப்ப பிரச்சனை, சரிவா உள்ள கேண்டில் ஏத்தி நம்ம சாப்பிடலாங்கிற மாதிரி உள்ள போய் கப் நூடுல்ஸ் 2 பேரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அந்த ஒருத்தர் மாத்தி மாத்தி வந்து பரிமாறிக்கிறது அந்த மாதிரி ஹாப்பியா வந்து 2 பேரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு வந்து இருக்காங்க. அப்படியே அந்த சீனை வந்து கட் பண்ணா அடுத்த நாள் அந்த எலக்ட்ரிசிட்டி பில் கட்டுறதுக்காக தான் வந்து வந்திருக்காங்க. இது 90s காலகட்டம் இல்லையா, சோ எப்படி பே பண்றது அப்படின்னு சொல்லி அவன் வந்து அவளுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கான். அவ சொல்றா நம்ம 2 பேருக்கும் பேமெண்ட்டுக்கு வந்து இந்த அமௌண்ட் சரியா போயிடுமாங்கிற மாதிரி கேக்குறா. கண்டிப்பா சரியா போயிடும், வீட்டோட பேமெண்ட்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ கவலைப்படாதுன்னு அவன் சொல்றான். இல்ல நானும் கொஞ்சம் பே வந்து பண்றேன், நான் இந்த பார்ட் டைம் பண்ணதுல கொஞ்சம் காசு வந்து வச்சிட்டு இருக்கேன், சும்மா என்னால தங்க முடியாது, நான் கொடுக்குறேன்னு அவ சொல்றா. அவன் இல்ல பரவாயில்ல இருக்கட்டும் பே பண்ணலான்னும் போது ஷார்டேஜ் வந்து ஆகுது போல. அவ சரி இரு நான் கொடுக்குறேங்கிற மாதிரி அவ கொஞ்சம் அமௌண்ட் வந்து கொடுத்த உடனே நான் இது உனக்கு திருப்பி வந்து கொடுத்துருவேன் சரியா அப்படிங்கிற மாதிரி அவ சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து வராங்க. இதுல நம்ம ஹீரோயினி தான் அவருக்கு வந்துட்டு ஹேர் கட் வந்து பண்ணி விடுறாரு. என்னோட ஹேர் கட் எப்படி இருக்குதுன்னா ரொம்ப ஷார்ப்பா இருக்குதுங்கிற மாதிரி அவன் வந்து சொல்லிட்டு 2 பேரும் ஃப்ரூட்ஸ் வந்து வாங்க வந்து வந்திருக்காங்க. வீக்லி 2 டேஸ் மட்டும்தான் இங்க ரொம்ப கம்மியா வந்து கிடைக்கும், அப்போ வாங்கினாதான் நம்மளுக்கு சீப்பா கிடைக்கும்ங்கிற மாதிரி சொல்லிட்டு 2 பேரும் வீட்டுக்கு வந்து போறாங்க. பழைய ஃபேக்டரிக்கு வந்து வந்திருக்காங்க. இந்த இடத்துக்கு எதுக்கு வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்டா அவன் சொல்றான், இந்த இடத்துல சம்திங்ஸ் எல்லாம் வந்துட்டு நம்ம எடுத்துட்டு போனோம்னா நல்ல வேலைக்கு வந்து போகும், இந்த இடத்துக்கு யாரும் வந்து வரவே மாட்டாங்க, இந்த ஃபேக்டரியில நிறைய பொருள் வந்து அவைலபிளா இருக்குங்கிற மாதிரி அவன் சொல்லிட்டு 2 பேரும் அங்க இருக்கிற திங்ஸ் எல்லாம் வந்து எடுக்க வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. இரணி இந்த விஷயம் நம்மளுக்கு யூஸ் ஆகுமா அந்த விஷயம் யூஸ் ஆகுமான்னு கேட்டு கேட்டு 2 பேரும் அங்க இருக்கிற பொருள் எல்லாம் வந்து எடுத்து போட்டுட்டு வந்திருக்காங்க. இப்போதைக்கு அவங்களால வெளியே போய் எதுவும் சம்பாதிக்க முடியாது இல்லையா, இந்த மாதிரி ஏதாச்சும் வந்து சம்பாதிச்சாதான் முடியுங்கிற மாதிரி 2 பேரும் எடுத்து போட்டுட்டு இருக்கும் போதுதான் ஹீரோயினி வந்து கேக்குறாங்க, எப்பத்துல இருந்து நீ இந்த இடத்துக்கு வந்து வந்துட்டு இருக்கன்னு கேட்கும் போது, நான் சின்ன வயசுல இருந்தே இங்க வந்துட்டு தான் இருக்கேன், அப்பெல்லாம் எனக்கு ரொம்ப பசிக்கும், இந்த மாதிரி ஏதாச்சும் கொடுத்தா மட்டும்தான் என்னால பண்ணோ இல்ல ரொட்டியோ வந்து சாப்பிட முடியுங்கிற மாதிரி அவர் வந்து சொல்றாரு. உடனே இவங்களுக்கு கொஞ்சம் எமோஷனலா வந்து ஆயிட்டு அவருக்கு ஹெவியா வந்துட்டு அந்த ஒயர் எல்லாம் பிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. உடனே அவனும் அவளை வந்து பார்த்து சிரிச்சுட்டு சரிவா இன்னைக்கு போதும் நம்ம கிளம்பலாங்கிற மாதிரி தூக்கிட்டு கிளம்புறாங்க. உன்னால தூக்க முடியுமான்னும் போது அவ என்னால முடியும்ங்கிறா. சரிந்தா வெயிட் இல்லாத நீ தூக்குன்னு சொல்லி கொடுத்துட்டு 2 பேரும் அந்த இடத்துல இருந்து வெளியே வரும்போதுதான் அங்க ஒரு நாய் வந்து கொலைக்குது. உடனே அவன் ஓடு ஓடு அப்படின்னு சொல்லி 2 பேரும் வேக வேகமா அந்த இடத்துல இருந்துட்டு ஓடி வந்து போயிட்டு இருக்காங்க. அப்ப நம்மளுக்கு ஒரு வாய்ஸ் ஓவர் வருது. அவதான் சொல்றா, நாங்க 2 பேரும் வந்துட்டு ரொம்ப லோன்லியா வந்து இருந்தோம், பட் அந்த விஷயத்துலயே நாங்க சந்தோஷத்தை வந்து தேடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வாய்ஸ் ஓவர் வந்து வந்த பிறகு 3 மந்த் லேட்டர் நம்மளுக்கு வந்து போடுறாங்க. அப்பயும் அவங்க 2 பேரும் வந்துட்டு இந்த மாதிரி திங்ஸ் கொடுத்துதான் கொஞ்சம் கொஞ்சம் காசா வந்து சேர்த்துட்டு வந்து இருக்கிறாங்க. வீட்டுக்கு வந்த உடனே இன்னைக்கு என்ன ஸ்பெஷலா வந்து சாப்பிடுற சொல்லுங்கிற மாதிரி 2 பேரும் பேசிட்டு வீட்டுக்கு வந்து வராங்க. அப்புறம் வரவு செலவு கணக்கெல்லாம் வந்து எழுதுறாங்க. மிச்ச காசு வந்து ஹீரோயினிக்கிட்டயே அவன் வந்து குடுக்குறான். என்கிட்ட எதுக்காக குடுக்குறேன்னா, எனக்கு என்ன செலவு இருக்குது நீ வச்சுக்கோங்கிற மாதிரி அவன் குடுக்குறான். அப்போ கோக் வந்து அவ குடிச்சிட்டு இருக்கா போல. இந்த கோக்குக்கு வேற தேவையில்லாத 2 1 வந்து செலவு பண்ணும் அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் பேசிட்டு சரி வீட்டுக்குள்ள போலான்னு சொல்லி வீட்டுக்குள்ள வந்து போறாங்க.
அடுத்த நாள் நம்ம ஹீரோ கடையில உட்காந்து நம்ம ஹீரோயினிக்கோட டியூஷன் ஃபீஸ் வந்து கட்டணும் இல்லையா, 2001 கட்டணும் போல. ஒரு வழியா இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து அவன் வந்து அந்த காசை வந்துட்டு சேமிச்சு வச்சுட்டு இருக்கான் போல. அதை பார்த்து போக்கு வந்து கோவம் வருது. எதுக்காகதான் உனக்கு தேவையில்லாத பேர்டுன்னு, இப்போ அவங்க அம்மா கூட போனா அவங்க அம்மாவோட ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க வேண்டியது தானே, நீ எதுக்கு தேவையில்லாத ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து எடுத்துக்கிற? இப்போ ஸ்கூல் படிக்கிறா, அப்புறம் காலேஜ் படிப்பா, அப்புறம் கல்யாணம் பண்ணி வைக்கணும், இதெல்லாம் உன்னால முடியுமாங்கிற மாதிரி போ கேக்குறான். என்னடா லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்கா, அவ இப்பதான் ஹை ஸ்கூல் படிக்கிறா, அதுக்குள்ள கல்யாணம் டவுரி அளவுக்கு நீ வந்து போயிட்ட நீரை வந்து கேட்டுனே, யான் கரெக்ட் கரெக்ட், நீ அதெல்லாம் பேசாதன்னு சொல்லி சொன்ன உடனே, இங்க பாரு, அவ 16 வயசு இருக்கும் போதே மரியாதை தான் முக்கியம், அவ இந்த இடத்துல வந்து இருக்கிறா, அவளை ஹேண்டில் பண்ற விதம் எனக்கு தெரியும், நான் வந்து பாத்துக்கிறேன், இப்ப அவளை ஹாஸ்டல்ல இருந்து வர கூட்டினு வந்தா நான் வந்து கிளம்புறேங்கிற மாதிரி அவன் சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பி நம்ம ஹீரோயினை பிக் பண்றதுக்காக தான் ஹாஸ்டலுக்கு வந்து வந்திருக்கான். அந்த ஹாஸ்டல்ல இருந்து நம்ம ஹீரோயினி வெளியே வரும்போது ஹீரோ கிட்ட என்னோட டீச்சர் என்ன மீட் பண்ணணும்னு சொல்லி சொன்னாங்க, நீங்க வெயிட் பண்ணு, நான் வந்துட்டு டீச்சரை மீட் பண்ணிட்டு வந்துடுறேங்கிற மாதிரி சொல்லிட்டு டீச்சர் கிட்ட வரும்போதுதான் அவங்க வந்து சொல்றாங்க, உன்னோட ஸ்கூல் ஃபீஸ் வந்துட்டு ஒரே ஒரு செமஸ்டர் மட்டும் தான் உங்க அம்மா வந்து கட்டியிருக்காங்க, கிட்டத்தட்ட இப்ப 3 செமஸ்டரா வந்துட்டு ஃபீஸே கட்டல, நானும் நீ நல்லா படிக்கிற பொண்ணுங்கிறதுக்காக தான் இன்ஃபார்ம் பண்ணல, பட் இப்ப நோட்டீஸ் வந்து வந்திருக்குங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா எங்க அம்மா ஃபுல்லா பே பண்ணிருப்பாங்களேங்கிற மாதிரியா வந்து கேக்குறா. நீ வேணா இந்த நோட்டீஸ வந்து பாரு, உன்னோட ஃபேமிலி கூட டிஸ்கஸ் பண்ணிட்டு என்கிட்ட இன்ஃபர்மேஷன் சொல்லுங்கிற மாதிரி சொல்லி அமைச்சிடறாங்க. அவ வீட்டுக்கு வந்து வந்த உடனே, இன்னைக்கு நம்ம ஃபிஷிங் பண்ண போறோம், உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிட்டு சீக்கிரமா ரெடி ஆயிட்டுவான்னு வெளியே வந்து நின்றுட்டு இருக்கான். உடனே அவன் வந்துட்டு ரொம்ப சோகமா ஃபேஸ் வச்சுட்டு இருக்கா. உன் ஃபேஸ் எதுக்காக நீ இப்படி வச்சுட்டு இருக்க, என்ன ஆச்சுங்கிற மாதிரி அவன் கேட்கறான். ஒண்ணும் இல்ல, இன்னைக்கு டீச்சர் எங்க அம்மாவை பத்தி பேசுனாங்கிற மாதிரி அவன் வந்து சொல்றா. உடனே அவன் வந்துட்டு, சரி விடு, நீ ஒண்ணும் உங்க அம்மா மாதிரி இல்லல்ல, எதுக்காக ஃபீல் பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து சொன்ன உடனே அவன் சரி ஓகேன்னு சொல்லி அந்த இடத்துக்கு வந்து வெளியே போகும்போது ஹீரோ ஒரு பிளாஷ்பேக் வந்து யோசிச்சு பாக்குறாரு. அவர் அந்த மெக்கானிக்கல் ஷாப்ல வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது யாரோ 2 பேர் ஹீரோயினோட அம்மா பத்தி பேசியிருக்காங்க. அந்த மாதிரி கேவலமான பொம்பளைய நான் பார்த்ததே கிடையாது, இப்ப புதுசா ஒரு ஆள் கூட வந்துட்டு வேற ஒரு கோடிட்டாளா அப்படிங்கிற மாதிரி பேசுறத வந்து இவர் கேட்டிருக்காரு. அந்த பிளாஷ்பேக் வந்து யோசிச்சு பார்த்துட்டு வெளியே வரலான்னு வரும்போதுதான் நம்ம ஹீரோயினி அவங்க அம்மா கால் பண்ண வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோ போனோட ஒயரை புடுங்கி விட்டு என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்கறான். இல்ல, நான் எங்க அம்மாக்கு கால் பண்ணணும்னா நினைக்கல, பட் ஒரு இன்ஃபர்மேஷன் அவங்க கிட்ட கேட்கணும்னு அவ வந்து சொல்றேன். என்ன இன்ஃபர்மேஷன் அப்படின்னும் போதுதான் நம்ம ஹீரோயினி அவங்களோட அந்த ஃபீஸ் பத்தி டீட்டெயில்ஸ் வந்து ஹீரோ கிட்ட எடுத்து வந்து காமிக்கிறாங்க. நான் உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு தான் வந்து நினைச்சேன், பட் ஆனா நீ இந்த மாதிரி கேட்கும் போது என்னால வேற ஆப்ஷன் இல்லை, நான் சொல்லிட்டேன், இதோட ரெஸ்பான்சிபிலிட்டி எங்க அம்மா தான் வந்து எடுத்துக்கணும், அதுக்காக தான் நான் அவங்களுக்கு கால் பண்ண ட்ரை பண்ணேங்கிற மாதிரி அவன் வந்து சொல்றா. உடனே அவன் வந்துட்டு, சரி வீடு பரவாயில்ல, இந்த பில்ல வந்து நான் வந்து பாத்துக்கிறேன், நீ தேவையில்லாத வந்துட்டு இதுல போக்கஸ் வந்து பண்ணாதங்கிற மாதிரி அவன் வந்து சொல்லிடுறான். சொல்லிட்டு அவங்களோட அழுக்கு துணியை வாஷிங் மிஷின்ல வந்து போட்டுட்டு யாருக்கோ வந்து கால் பண்றான். என்ன கால் பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்லி பார்த்தா, அந்த பிளே பண்ணுவான் இல்லையா கிளப்ல, அந்த பிளே பண்றதுக்காக தான் நம்ம ஹீரோ வந்து வந்திருக்கான் போல. அந்த பிளேல ஒரு வழியா ஜெயிக்கவும் வந்து ஜெயிச்சிடான், ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்து ஜெயிச்சிடான். அங்க இருக்கிற ஓனர் வந்து நம்ம ஹீரோக்கு வந்து காசு வந்து கொடுக்குறாரு. கொடுத்த உடனே செகண்ட் பிளேஸ் கூட நீ வந்திருக்கலாம், எதுக்கு ஃபர்ஸ்ட் பிளேஸே வரணுங்கிறதுக்காக நீ ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்தங்கிற மாதிரி அவர் கேட்கிறார். உடனே அவன் சொல்றான், ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்தாதான் 20,000 வான் வந்து கொடுப்பீங்க, இல்லாட்டி வெறும் 8,000 வான் தான் கொடுப்பீங்க, அது எப்படி எனக்கு பத்தும் அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து சொல்றான். சரி ஓகே, நீ வந்துட்டு இந்த மாதிரி காசுக்காக விளையாடுறதெல்லாம் இருக்கட்டும், அந்த காலத்துல விளையாடி இந்த மாதிரி சாம்பியன்ஷிப்புக்கே நீ வந்து விளையாடலாம்ங்கிற மாதிரி அவர் வந்து கேட்கிறாரு. அதெல்லாம் இப்போதைக்கு பிளே பண்ண முடியாது, எனக்கு காசுதான் முக்கியங்கிற மாதிரி அவன் சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறாரு. இந்த சைடு நம்ம ஹீரோயினி வீட்டுல சமைச்சிட்டு வந்து இருக்கும் போது கரெக்டா கரண்ட் வந்து போயிடுது. சரி ஓகே அப்படின்னு சொல்லி அவங்க பிளாஷ் லைட் எடுக்கலாம்னு சொல்லி டோரை வந்து ஓபன் பண்ணும்போது தான் அங்க இருக்கிற அந்த கரண்ட் ஒயரையும் அதுக்கப்புறம் அந்த ஐரன் பாக்ஸையும் வந்து பார்த்துட்டு அவங்க நம்ம ஹீரோ பயந்தாங்க இல்லையா, அதை யோசிச்சு பார்த்துட்டு எடுத்துட்டு போய் அதை டஸ்ட்பின்ல போறதோடவே நம்மளுக்கு இந்த 5th எபிசோட வந்து முடிச்சிடறாங்க. ஐயோ, இந்த எபிசோட் உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நான் வந்து நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் வந்து போட்டுருங்க. நம்ம நெக்ஸ்ட் எபிசோட் வந்துட்டு நாளைக்கு வந்து பார்க்கலாம். எத்தனை பேர் நெக்ஸ்ட் எபிசோடுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்றத கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க. ஓகே, பை பை.